கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என்ன நம்மளுக்கு தியானத்துக்கு ஆதாரமாய் சங்கீதங்களின் புத்தகம் 126 சங்கீதத்தில் அங்கே 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். விதைக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த விதையினுடைய அறுவடையும் பார்த்திருப்பீர்கள். ஒரு நிலத்தில் விதைக்கிறான், அந்த விதையானது பலனை கொடுக்கிறது, அறுக்கிறான். ஆனால் இங்கே கண்ணீரையே விதையாக விதைத்திருக்கிற ஜனங்கள், கண்ணீரின் வலி, வேதனையின் வலி, பாடுகளின் வலிங்க, சிறையிருப்பின் வலி, அவர்களுடைய கண்ணீரெல்லாம் நிலத்தில் விதையாக விதைக்கப்பட்டது. அப்படி விதையாக விதைக்கப்பட்டதற்கு ஒரு நாள் கர்த்தர் செய்தார் பாருங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினாருங்க. அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. அவர்கள் வேதனையின் வலி நீங்கினது. அவருடைய உபத்திரத்தின் வலி நீங்கினது. அவர்கள் கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறினது. அவர்கள் தேவனை, அவர் செய்த நன்மைகளை அவர்கள் இங்கே துதிக்கிறார் பாருங்க. மற்ற ஜனங்களும் புறஜாதிகளும் தேவனை அறியாத ஜனங்களும் சொல்லுகிறார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். அப்ப கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் நமக்கு மகிழ்ச்சி உண்டாக்குதுங்க. கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. உன் கண்ணீரின் வலி பெரும் மகிழ்ச்சியின் வெற்றியாக மாறும். உன் கண்ணீரின் வலி மகா பெரிய வெற்றியாக உண்டாகும். உன் கண்ணீரின் வலிகள், வேதனைகள் கர்த்தர் சந்தோஷத்தின் நிலையாக உன்னை மாற்றுவாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறையிருப்பிற்கு ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். சிறையிருப்பின் மீது பெரிய வெற்றியை கண்டார்கள், பெரிய காரியங்களை கண்டார்கள், தேவனுடைய செயலை கண்டார்கள், தேவனுடைய கிரியைகளை கண்டார்கள், தேவனுடைய மகத்துவத்தை கண்டார்கள், அவருடைய கண்ணீர் துரைக்கப்பட்டதை கண்டார்கள், அவருடைய வாழ்க்கை இருந்த வருத்தங்கள் நீக்கப்பட்டதை கண்டார்கள். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய கிரியை காண்பீர்கள். கர்த்தருடைய செயல் வெளிப்பட போகிறது. உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பாருங்க. உங்கள் கண்ணீர் மீது நீங்கள் பெரிய வெற்றியை காண்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கண்ணீரின் வலி, வேதனைகள் நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு நீக்கி போடுவாருங்க. இந்த கண்ணீரின் வலி இருக்கு பாத்தீங்களா, நம்முடைய இருதயத்தில் உண்டாகிற பாரங்க, அந்த பாரத்தினுடைய முடிவுதான் வலி, அந்த வலியினுடைய முடிவுதான் கண்ணீருங்க. எவ்வளவு நாள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய், எவ்வளவு நாள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். வியாதிக்காக கண்ணீர் வடிக்கிறாயே, கர்த்தர் உன் வியாதி நீங்க சுகப்படுத்துவாருங்க. எசேக்கியா ராஜா அழுத பொழுது கர்த்தருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவருடைய வியாதியை நீக்கினாருங்க. அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி அவரை சுகப்படுத்தினார், அற்புதம் செய்தாருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். 38 வருஷமா வியாதிஸ்தன் ஒருவரும் அவருக்கு உதவி செய்யலங்க. கர்த்தர் உதவி செய்தார் பாருங்க. அற்புத சுகம், அற்புத சுகம் உண்டானதுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வியாதியின் வழிகளை நீக்கி கர்த்தர் உங்களை சுகமாய் வாழ வைப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. வெளியில சொல்ல முடியாத வழிகள்ங்க. மனிதன் துடிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வியாபாரத்துல பிரச்சனை, வலி, நஷ்டம். ஒரு சிலரோட வாழ்க்கையில பிள்ளைகள் திருமணமாகல, திருமணமாக வயதாகி கொண்டே இருக்கிறது, வலிங்க, வேதனை, கண்ணீர். ஒரு சில பிள்ளைங்க படிப்புல ரொம்ப மந்த நிலையில இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் அழறாங்க. ஒரு சில வாழ்க்கையில பிரிவினங்க, பேரண்ட்ஸ் பிள்ளைகள் பிரிந்து போய் சமாதானம் இல்லாமல், உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு ஐக்கியம் இல்லாமல் வலிங்க. இன்றைக்கு பிள்ளைகளால் எத்தனை பேரண்ட்ஸ்கள் கைவிடப்படுகிறார்கள், எத்தனை பேரண்ட்ஸால் பிள்ளைகள் கைவிடப்படுகிறார்கள். வலி, கண்ணீர். கர்த்தருக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாருங்க.
நிச்சயம் கர்த்தர் ஒரு வேதனை நீக்குவாரு. உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவாருங்க. உங்கள் வழிகள், உங்கள் பாரங்கள், உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் கர்த்தர் புரட்டி போடுவாருங்க. நிச்சயம் புரட்டி போடுவாரு. ஒரு கண்ணீரின் மீது கம்பீர ஜெயம் உண்டாகும். ஒரு கம்பீர அறுவடை உண்டாகும். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வாருங்க. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்க. சர்வ வல்லமுள்ள தேவன், நீ கண்ணீரோடு விதைத்த விதைக்கெல்லாம் கர்த்தருக்கு கம்பீரமான ஜெயமான வெற்றியான கர்த்தர் அறுவடையை, சமாதானமான அறுவடையை, சுகமுள்ள அறுவடையை, விடுதலை அறுவடையை கர்த்தர் கொடுப்பார் உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர் வாழ்க்கையில கடன் பிரச்சனைங்க, பாரம், வலி, இருதய வலி, வேதனைகள், கண்ணீரா வந்துடும். தொழில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனைங்க, சபையில கூட பிரச்சனைங்க. இந்த பிரச்சனைக்கு முடிவு என்ன தெரியுமா வந்துருது? சோர்ந்து போய் விடுகிறோம், நாய்த்து போய் விடுகிறோம், நம்மால் மீள முடியவில்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனின் சிறையிருப்பை திருப்பின நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். உங்கள் துக்கம் மாறுங்க. உங்கள் கண்ணீருக்கு கம்பீரமான அறுவடைங்க. உன் கண்ணீர் நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல், இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரம், ஒடுக்குதல், கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்னதுங்க. கர்த்தர் உங்களுடைய கண்ணீரும் உபத்திரத்தை கர்த்தர் தேவ சமூகத்தில் போய் நின்று இருக்கிறது. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீர் நீங்க போகிறது. எல்லா பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட போகிறார். ஒரு நிம்மதி, அமைதி, சமாதானம் உண்டாக போகிறது. ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு தெய்வீக வல்லமை வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பார்க்க போகிறோம் எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல 9 14 வசனங்களை இங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்கிற ஒரு மாபெரும் நன்மை இங்கே பார்க்க முடிகிறது. என்னென்ன பாத்தீங்கன்னா, எரேமியா 31:9 அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன். இதுவரைக்கும் கண்ணீர்ல நடந்துகிட்டு இருக்கிறாங்க, இதுவரைக்கும் வேதனையில நடக்கிறாங்க, இதுவரைக்கும் சிறையிருப்புல நடந்தாங்க, இதுவரைக்கும் அவமானத்தில் நடக்கிறாங்க, இதுவரைக்கும் தங்கள் பலத்துல அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை நடத்துவேன். ஹல்லேலூயா. எங்க உங்களுடைய அழுகை, உங்க விண்ணப்பம், உங்க கண்ணீர் தேவ சமூகத்துல போனுங்க. நீங்க எப்பொழுதாலும் முழங்கால் பண்ணிட்டு தேவ சமூகத்துல கண்ணீர் வெடிச்சு பாருங்க, உங்க ஜபத்துக்கு பதில் வரங்க. தேவ சமூகத்துல கண்ணீர் வெடித்து அழுது அண்ணாளுக்கு தேவன் பெரிய அற்புதத்தை செஞ்சாருங்க. தேவ சமூகத்துல அழுது பாருங்க. தேவ சமூகத்துல அழுத தாவீது தாங்க பெரிய மாற்றத்தை கண்டாரு. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரும் அழுதாருங்க. பலத்த சத்தத்தோட கண்ணீரோட பிதாவை நோக்கி வேண்டுதல் பண்ணினார். ஆகினால தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஜெயித்தாருங்க. அவர் விதைத்த கண்ணீர், அவர் விதைத்த ரத்தம், அவர் பிட்டு கொடுத்த சரீரம் பெரிய வெற்றியை கொண்டு வந்தது. வெற்றி சிறந்தவராய் மாறினாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. வெற்றியின் பாதையில நடத்துவாரு, நித்தவங்களை நடத்துவாரு, செம்மையான வழியில நடத்துவாரு, இடராத வழியில நடத்துவாரு, பரிசுத்த வழியில நடத்துவாரு, நீர்ப்பாய்ச்சலான வழியில நடத்துவாரு. உங்களை எப்படி நடத்துறோமோ சுகமா நடத்துவாருங்க, சுகமா நடத்துவாருங்க, ஆரோக்கியமா நடத்துவாரு. நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை நடத்துவாருங்க. நீங்கள் இதுவரைக்கும் கண்ட பாரங்கள், கண்ணீர்கள், வழிகள் எல்லாம் நீங்க போகிறது. இதயத்தின் வழி நீங்கங்க, இதயத்தின் வழி நீங்க. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அண்டையில கர்த்தர் உங்களை நடத்துவாருங்க. ஆமென். கர்த்தர் நடத்துவார். தாவீது சொல்ல, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாட்சி, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரனை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மரண இருள் வந்தாலும் சரி, பிசாசு வந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை தேற்றுகிறது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் சத்துருக்கள் மத்தியில் எனக்கு பங்கு இருக்கிறது, உயர்வு இருக்கிறது. அவருடைய வீட்டில் நான் நிலைத்து இருக்கிறேன். எனக்கு நன்மை கிருபை தொடர்கிறது. கர்த்தர் நடத்துறாருங்க. கர்த்தர் உங்களை நடத்துறார். இனி கர்த்தர் நடத்துவார். உங்க பலத்துல இல்ல. இதுவரைக்கும் கண்ணீர்ல நடந்தீங்க, இதுவரைக்கும் வேதனை வழியில நடந்தீங்க,
இதுவரைக்கும் பாரத்தோடு சுகம் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் நடந்தீங்க. இதுவரைக்கும் நீங்க மன போராட்டத்துல நடந்தீங்க. இதுவரைக்கும் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும், பிசினஸ்ல, வேலையில, குடும்பத்துல நஷ்டம், கஷ்டம், போராட்டத்துல நடந்தீங்க. இனி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் நடக்க போறீங்க. கர்த்தர் உங்களை கரம் பிடிச்சு நடத்த போறாரு. ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்படுகிறது எரேமியா 31:10, இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருப்பேன். ஹல்லேலூயா. எப்பிராயீமின் சிரேஷ்ட புத்திரனா இருக்கிறான். இஸ்ரவேலுக்கு சிரேஷ்ட புத்திரன். அத சொல்லுவேன், நான் உனக்கு பிதாவா இருப்பேன், நான் தேவனா இருப்பேன். கர்த்தர் தாங்க நமக்கு பிதா. அவர்தான் நமக்கு எல்லாமே. அவர்தான் நம்மளை நடத்துறாரு. கர்த்தர் தான் நமக்கு பிதாவா இருக்கணும். அவருடைய பிள்ளைகளை நம்ம இருக்கணும். தேவனுடைய ஆலயத்திலும் தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோங்க. நம்ம கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்துவாரு. இன்னைக்கு தேவன் நமக்கு பிதாவா இருக்கணும். மூன்றாவது சொல்லுது பாருங்க. மூன்றாவது எரேமியா 31:11, ஜாதிகளை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளை அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தை காக்கவண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நல்ல மேய்ப்பரா இருந்து காக்கிறாருங்க இல்லையா? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறாரு. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பாதுகாக்கிறாருங்க. ஆனா கூலியால் அப்படி இல்லை, ஓடி போயிடுறாங்க. இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக நல்ல மேய்ப்பராக இருந்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை சுமந்திருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை சுமந்திருக்கிறார். நம்முடைய நோய்களை குணமாக்கி இருக்கிறார். நல்ல மேய்ப்பருடைய வாழ்க்கையில இருப்பாரானால் உன் வாழ்க்கை சுகமா இருக்குங்க. நல்ல மேய்ப்பன் யோவான் 10:10, நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறேன். கூலியால் வேலை செய்கிறான். ஆனால் வாதைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது அவன் விட்டு ஓடி போகிறான். அவன் ஆடுகளுக்காய் கவலைப்படுறதில்லை. ஆனால் நானோ நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறேன். நமக்காய் ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பனுங்க. இயேசு கிறிஸ்துவை பிடித்து வாழுங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல எஜமானர் கிடைச்சிருக்கிறார். நல்ல தேவன் கிடைச்சிருக்கிறாருங்க. நம்ம ரட்சித்தவர், தூக்கி எடுத்தவருங்க. அவரும் கண்ணீரை துடைப்பார். நல்ல மேய்ப்பனும் கண்ணீரை துடைப்பாரும், கதறல கேட்பாருங்க. இந்த மேய்ப்பன் எப்படி தெரியுமா? தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு விட்டுற மாட்டாரு. தேடி வந்து நீ எங்க சிக்கி இருக்கிறியோ அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுப்பாருங்க. நீ எங்க மாட்டி தவிக்கிறீங்களோ, எங்க நீங்க விழுந்துட்டீங்களோ, எங்க சிறையிருப்புல இருக்கிறீங்களோ அங்கிட்டே வந்து கை கொடுத்து தூக்குவாருங்க. அவர் தாங்க நல்ல மேய்ப்பர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உனக்காக ஜீவனே கொடுத்திருக்கிறாருங்க நமக்காக. அப்படி இருக்கிற ஆண்டவர் உங்களை கைவிட்டுவாரா? கைவிடாத நல்ல மேய்ப்பருங்க. உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களில் நம்மோடு இருக்கிற நல்ல மேய்ப்பர் உங்களை திக்கற்றவர்களாய், அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக ஒரு நாளை விட மாட்டாருங்க. நல்ல மேய்ப்பன் உன் கண்ணீரை துடைத்து உனக்கு ஜெயத்தை கட்டளிடுவார். நல்ல மேய்ப்பன் உன் கண்ணீருக்கு அவர் பதில் செய்வாருங்க, மகிழ்ச்சி உண்டாக்குவாருங்க, உங்களை காப்பாற்றுவார். தீங்கு வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, உபத்திரம் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, தவிப்புகள் வரும் பொழுது, பிசாசு உங்களை தாக்க வரும் பொழுது, ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துல உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நல்ல மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாப்பாருங்க. ஏன்னா அவர் உன்னதமானவர், சர்வ வல்லவர். அவருடைய நிழல், அவருடைய மறைவு, அவருடைய கரம் நமக்காக இருக்கிறதுங்க. அவர் மேகஸ்தம்பத்தை அனுப்புவார், அக்னி ஸ்தம்பத்தை அனுப்புவாருங்க, தேவ தூதர்களை அனுப்புவார் நமக்காக. அக்கினி மதலா இருப்பார். நம்மை பாதுகாக்கிறவர் தூங்கவே மாட்டாருங்க, உறங்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுது பாருங்க, கர்த்தர் யாக்கோப்பை மீட்டு அவனிலும் பலத்தினுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்மளை விடுவிக்கிறாருங்க. விடுவிக்கிறார் யார் தெரியுமா? பலவான், பலத்தவன். நம்ம பலவீனம் ஆயிட்டோம். நேபுகாத்நேச்சர் பலன் ஆயிட்டாருங்க.
ஆனா அவன் கைக்கு கர்த்தர் விடுதலை ஆக்குறாரு பாருங்க. அவனை யாக்கோபு மீட்டெடுக்கிறாருங்க. எகிப்துக்கு 70 பேரோட போனாரு. பார்வோன் பலவான் கையில சிக்கிட்டாரு. ஆனால் கர்த்தர் மீட்டெடுத்தாருங்க. தலைவனாக, மீட்பனாக, இரட்சகராக மோசை அனுப்பி என்ற ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கினார். பலத்தனுடைய கைக்கு பராக்கிரமத்தை செய்கிற கரம் இறங்கி வந்தது. இந்த உலகத்துல மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க இயேசு கிறிஸ்து மகிமையான இறங்கி வந்தாருங்க. மகிமையான வெற்றி கிடைத்தது. உன் வாழ்க்கையில கர்த்தரை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை விடுவிக்க அவரால் தாங்க முடியும். குமாரனாக இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்னைக்கு உங்க கண்ணீர்ல இருந்து விடுதலை ஆகணும்னா இயேசு கிறிஸ்துவால தான் முடியுங்க. உங்க போராட்டத்துல நீங்க விடுதலை ஆகணும், இயேசு கிறிஸ்துவால மட்டும் தான் முடியும். லூக்கா 7:37 வாசித்து பாருங்க. அங்க கண்ணீர்ல அந்த அம்மா வந்துட்டாங்க, ஆண்டவருடைய பாதத்துல விழுறாங்க. அந்த கண்ணீரின் நேரத்துல இயேசு கிறிஸ்து அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட சொல்றாரு. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. விடுதலை வந்துருச்சுங்க. இன்னைக்கு அநேக சூழலை நாம் விடுவிக்கப்பட முடியாமல் இருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியல, கஷ்டத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியல, சோதனையிலிருந்து விடுவிக்கப்பட முடியல, பிசாசு கொடுக்கிற பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியல. பலவிதமான விடுதலையை நாம அனுபவிக்க முடியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த விடுதலை யார் தருவா? இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க வல்லவருங்க. இயேசுவின் கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை என்ன செய்வார்? விடுதலையாக்குவாரு. லூக்கா 13 இங்க வாசித்து பாருங்க. 18 வருஷமாய் பலவீனப்படுத்த ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்த, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். அவள் உடனே நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிசாசினால் கட்டப்பட்டிருந்தார்கள். அவர்களை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கிட்டாருங்க. குமாரனாகி இயேசு கிட்ட கேளுங்க. கண்ணீர் அவர் பாதத்துல விதைங்க. அவருடைய பாதத்தை பிடிச்சு அழங்க. தேவனுடைய சமூகத்துல போய் கண்ணீர் விடுங்க. அந்த விதை உங்களுக்கு பெரிய விடுதலை கொடுக்குங்க, ஒரு வெற்றியை கொடுக்கும், ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்குங்க. நீங்க நிச்சயம் விடுதலை பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல விடுதலை பார்ப்பீங்க, உங்க வாழ்க்கையில விடுதலை பார்ப்பீங்க, உங்க பிள்ளைகளுடைய படிப்புல விடுதலை பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கிற குழப்பத்துல விடுதலை பார்ப்பீங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பார்ப்பீங்க. ஆமா, தொழில விடுதலை உண்டாகுங்க, வேலையில விடுதலை பார்ப்பீங்க. எல்லா சத்துருக்கள், விரோதிகள், பகைகளுக்கு முன்பாக கர்த்தரை விடுவிப்பாருங்க. ஏன்னா குமாரன் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் வெற்றி சிறந்த ஒருவனோடு கூட இருக்கிறாருங்க. உங்கள் கண்ணீரின் வலி, பாரத்தின் வலி, வேதனையின் வலியிலிருந்து கர்த்தரை விடுதலையாக்குவார். அடுத்து சொல்லுது பாருங்க, 31:13. அவர்கள் வந்து சீயோனிலே உச்சியில கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாக இந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. தோய்ந்து போன ஒரு வாழ்க்கை, நன்மை காணாத வாழ்க்கை, ஆகாரம் இல்லாத வாழ்க்கை, கம்பீரம் இல்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கைங்க. சிறையிருப்பு, கண்ணீர், தோய்ந்து போயிட்டாங்க. வளர்ச்சி இல்லை, பெருக்கம் இல்லை, எதையும் செய்ய முடியல, ஒடுங்கி போயிட்டாங்க, குறுகி போயிட்டாங்க. வாழ்க்கையே அப்படியே சூனியமாக்கப்பட்டுச்சுங்க. வாழ்க்கையே அந்தகாரமாயிருச்சு. வெளிச்சத்தை காணும், வளர்ச்சியை காணும், பெருக்கத்தை காணும், மகிழ்ச்சியை காணும். கம்பீரமா ஜெயமா வாழ்ந்தவங்களுக்குள்ள இப்ப கம்பீரத்தை காணுங்க. ஒடுங்கி கூனி குறுகி தோய்ந்து போய் அவர்கள் இன்றைக்கு வேதனையின் வழியில, கண்ணீரின் வழியில தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனி உன் வீடு சீயோனாய் மாறும். நீங்கள் கம்பீரித்து ஆர்ப்பரிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கம்பீர ஜெயத்தை உண்டாக்குவாருங்க. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், ஜெயபலமானவர் இஸ்ரவேலோட கூட இருந்தாருங்க.
அவருடைய ஜெய கம்பீரம் உங்களோடு கூட இருந்ததுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாருங்க. இனி கர்த்தர் உங்களை போஷிப்பாருங்க. பசி பட்னியை நீங்க பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் போஷித்து நடத்துவாருங்க. நம்மை போஷிக்கிறவருங்க. ஆமா, என்னைக்காவது அவர் நடந்த மீட்டிங்லாம் பாருங்க, அவர் நடத்துற மீட்டிங்லாம் பாருங்க. 3000 பேர் 5000 பேர் இல்லையா? அவர் நடத்துற மீட்டிங்லாம் பாருங்களேன். 4000 பேர் 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம். ஆனா அந்த மீட்டிங் முடிச்சு ஒரு நாள் அவர் பசியை அனுப்பலங்க. ஒரு நாள் வர்றாங்க, அன்னைக்கு கூட அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புறாருங்க. அப்படின்னா என்ன? நம்ம மேல் கவனமா இருக்கிறாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை என்னைக்காவது பசியா விட்டாரா? அவரு மன்னாவை கொடுத்தாருங்க. அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கிறார். உச்சிதமானவைகளினால் நம்மை போஷிக்கிற தேவன். அது மாத்திரம் இல்லை, இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள், நன்மைக்காக ஓடி வருவீர்கள். உங்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இனி தோய்ந்து போக மாட்டீங்க. உங்க ஆத்மா இனி வாழுங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இந்த ஆத்மா இருதயத்துல மனதுல பாரத்தின் வலிகள், வேதனையின் வலிகள், தாங்க முடியாத கண்ணீருங்க. இனி கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவை எப்படி தெரிவா செய்ய போறார்? நீர் பாய்ச்சுகிற தோட்டத்தை போல ஒரு செழிப்பான, வளர்ச்சியான, பெருகுகிற, ஹல்லேலூயா, உயருகிற, ஆமென், ரீமா ஷாகா ராபா, நல்ல முன்னேறுகிற, போஷிக்கப்படுகிற, கர்த்தருடைய வார்த்தையால, அபிஷேகத்தினால, வல்லமையினால நிரப்பப்படுகிற, ஆமென், ஜீவ தண்ணீரால நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் உங்களை மாற்ற போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். அபிஷேகத்தின் ஆவியானவர் கிடைப்பார், பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பார். கர்த்தர் உங்களை போஷிப்பாருங்க. அடுத்து உங்கள் துக்கத்தை மாற்றுவார், உங்களை தேற்றுவார், உங்கள் சஞ்சலம் நீங்கி அவளை சந்தோஷப்படுத்துவார். என் ஜனங்கள் நானொலிக்க நன்மையால் திருப்தி ஆவார்கள், ஆசாருடைய ஆத்துமாவை கொழுமையானவினால் பூரிப்பாக்குவேன். இங்கே இது ஒரு ஜனம் அல்லங்க, திரள் கூட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். ஒரு மனிதனோ ஒரு குடும்பமும் துக்கத்தில் இல்லைங்க. திரளான ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் துக்கத்தில் ஆழ்ந்து இருக்கிறார்கள். அந்த துக்கம் மாறுகிறதுங்க. அந்த துக்கத்தை கர்த்தர் மாற்றார். அவள் எது வழி கொடுத்ததோ, எது பாரத்தை கொடுத்ததோ அந்த இடம் தேற்றப்படுகிறது. அவர்கள் சஞ்சலங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாம் மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கிறாருங்க ஆண்டவர். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கன்னிகை, வாலிபர்கள், முதியவர்கள், ஊழியக்காரர்கள், யாரா இருந்தாலும் சரி, இனி நீங்கள் சந்தோஷமாய் வாழுவீர்கள். உங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார், உங்களை தேற்றுகிறார். உங்கள் சஞ்சலம், அவமானம் எல்லாம் மாறுதுங்க. கர்த்தர் மாற்றி சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அளிக்க நன்மையால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய நன்மையை, நம்முடைய கண்ணீரை ஜெயமாய் மாற்றிக்கொள்ள, நம் வலிகளை ஜெயமாய் மாற்றிக்கொள்ள, நம்முடைய வேதனைகளை ஜெயமாய் மாற்றிக்கொள்ள, நம்முடைய பாடுகளை ஜெயமாய் மாற்றிக்கொள்ள என்ன தெரியுமா செய்யணும்? தேவனிடத்துல திரும்பணும். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் பாவங்களை விட்டு திரும்புங்க. உங்களுடைய பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்புங்க. உங்களுடைய அசுத்தங்களை விட்டு திரும்புங்க. உங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்புங்க. அப்படி திரும்பும் பொழுது கர்த்தரிடத்தில் முழு மனதோடு திரும்புங்க. அப்படி திரும்பினால் கர்த்தர் மறுபடியும் கட்டுவார், மறுபடியும் உங்களை ஆசீர்வதிப்பார், மறுபடியும் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். சங்கீதம் 126 சொல்லப்படுவது போல, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பிட்டார். கண்ணீரோட விதைத்தவன் ஜெயமான அறுவடை பெற்றுட்டான். அறுத்து சுமந்துகிட்டு போறாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போறாரு, கண்ணீரை துடைக்க போறாரு, வியாதி சுகப்படுத்த போறாரு. உங்கள் வீட்டுல ஒரு நன்மை உண்டாக போகிறது, நல்ல விசேஷங்கள் உண்டாக போறோம். பிசினஸ்ல கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு, வேலையில உயர்வு கொடுக்க போறாரு, உன் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்க போகிறது, நீங்க நல்ல வெற்றியை காண போறீங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது மனம் திரும்பி தேவனை தேடுங்க, பரிசுத்தமாய் வாழுங்க, ஜெபத்துல தரித்துங்க, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க, அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க.
கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கும் தேவனாய் கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் படைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கண்ணீரின் வழிகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிக்கப்படுவதாக. வேதனையின் வழிகள், ஆண்டவரே, வியாதியின் வேதனையின் வழிகள் இப்பொழுது சுகமாக்கப்படுவதாக. கடன் பிரச்சனையின் ஆண்டவரே முழுகி இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கப்படுவார்கள். ஆண்டவரே, திருமண தடை, வேலையிலே தடை, குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கிற எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. அசுமத்தை கொடுப்பீராக, பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே இயேசுவே, இன்றைக்கு துக்கத்தோடு கண்ணீரோடு வாழ்க்கையில தோய்ந்து போய் ஆண்டவரை விடாய்த்து போயிருக்கிற ஜனங்களுடைய ஆத்துமாவை நன்மையால் திருப்தியாக்குவீராக. ஜனங்கள் மகிழ்ந்து கனிகூறத்தக்கதாய் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே தேவனே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவரே, ஊழியக்காரருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் சுபத்தை கேட்டீர்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உங்கள் கண்ணீரின் மீது மாபெரும் வெற்றியை காண்பீர்கள். God bless you.